அன்பான கடகராசி நேயர்களே, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தாயுள்ளம் படைச்சவங்களா இருப்பீங்க. இந்த உலகத்தில் சில மனிதர்கள் தங்களுக்காக வாழ்வாங்க, சிலர் தங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழ்வாங்க. ஆனால் தன்னுடைய சந்தோஷத்தை கூட ஒதுக்கி வச்சு குடும்பத்தின் சந்தோஷத்தை முதல்ல நினைக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உண்மையான குணம் தெரியாது. நீங்கள் சில நேரங்களில் பிடிவாதமாகவும் எதற்கும் வளைஞ்சு கொடுக்காதவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுடைய மென்மையான மனசு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். யாராவது உண்மையான அன்பு காட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க. மற்றவங்க மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் மறக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா அதை பல வருஷத்துக்கு நினைவில் வச்சுருப்பீங்க. உங்களுடைய ஞாபக சக்தி மிக வலிமையானதாக இருக்கும். சின்ன வயசில் நடந்த விஷயங்களை கூட பல வருஷம் கழித்து தெளிவாக நினச்சி பார்த்து சொல்லக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்ப பாசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வார்த்தைகள் பத்தாது. தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதரர்கள் அப்படின்னு குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஓடி போய் நிற்கிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. தனக்குன்னு எதையுமே யோசிக்க மாட்டீங்க. ஆனால் குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க. உங்கள்கிட்ட வசதி குறைவாக இருந்தாலும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நிறைய சேமிக்க நினைப்பீங்க. ஒரு நல்ல வீடு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தோட பாதுகாப்பு, இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கும். மேலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய வலியை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். யாராவது மன கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுடைய பிரச்சனை அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு ஒதுங்கி போகாமல் அவங்ககிட்ட போய் ஆறுதலாக பேசுவீங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த இலகிய மனம்தான் உங்களுக்கு சில நேரங்கள் மட்டுமல்ல பல நேரங்களில் பிரச்சனைகளும் கொண்டு வந்துடுது. நீங்கள் எல்லோரையும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி நம்பிடுறீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களால் உருவான பிரச்சனைகளாக இருக்காது. மற்றவங்களுக்காக செஞ்சு தான் சில சிக்கல்களையும் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. உங்களுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ வரைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் அவசரப்பட்டு ஜாமீன் கொடுக்கறது, ஆவணங்களை முழுமையாக படிக்காமல் கையெழுத்து போடுறது, நெருக்கமான உறவு அப்படிங்கிறதுக்காக பண விஷயத்தில் கண்மூடித்தனமாக யாரையும் நம்புறது பிற்காலத்தில் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிஸ்தானத்தில் குரு, புதன், சூரியனும், குடும்பஸ்தானத்தில் கேதுவும், சகோதர ஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும், போகஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் குழப்பங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இந்த காலகட்டத்தில் பெண்களுடன் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். வீண் செலவுகள் மற்றும் விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரும். இது வரைக்கும் உங்களை சரியாக புரிஞ்சுக்காம விட்டு விலகி போனவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. நண்பர்கள் வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்க போகுது. நீங்கள் எப்பவுமே எதிர்பார்க்கறது குடும்பத்திலிருந்து அன்பு, பாதுகாப்பு, புரிதல், அவங்க உங்களை நம்பணும் அப்படிங்கிற விஷயங்களில் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட துணை கிடைச்சிருச்சு அப்படின்னா எதிர்காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய மன மாற்றங்கள், அதிகமான உணர்ச்சி, பிடிவாதம், இதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக கையாளணும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறத தவிர்த்துக்கிட்டு தன்னுடைய துணை மற்றும் குடும்பத்தாருடைய பேச்சுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நாம் இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அணுகுமுறைக்கு வரணும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கறையுள்ள பெற்றோர்களாக இருப்பீங்க. அவங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெரிய விஷயமா எடுத்துகிட்டு கவலைப்படுவீங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தங்கிட்ட வேலை செய்கிறவங்கள ஒரு குடும்ப உறுப்பினர் போல் நடத்துவீங்க. இது வெளியிருந்து பார்க்குறதுக்கு நல்ல குணமாக இருந்தாலும் நெருக்கமானவங்க, தெரிஞ்சவங்க, பழகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக விதிமுறைகளை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிரி பல நேரங்களில் வெளியிலிருந்து வரமாட்டாங்க. நீங்களாகவே சில விஷயங்களை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எதிரிகளை உருவாக்கிடுவீங்க. அதனால் இனிமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அப்படி நடந்திருக்குமோ, அவர் என்ன நினச்சிருப்பாரு, நான் தவறு செஞ்சுட்டேனா அப்படிங்கிற மாதிரி மனசில் கேள்விகளை அதிகமாக கேட்காம நண்பர்களை தேர்வு செய்கிறதுல கடகராசிக்காரங்களுக்கு கவனம் ரொம்ப அவசியம். முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பேசுகிறவங்கள விட தேவையான நேரத்தில் உண்மையை சொல்லக்கூடியவங்க தான் உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், வியாபார நுணுக்கங்களை மற்றவங்க கிட்ட தேவையில்லாமல் எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்திரன் பலம், குருவின் ஆதரவு மற்றும் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணிகளாக இருக்க போகுது. இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளே உங்களுக்கு வீடு, நிலம்,
குடும்பம், சேமிப்பு போன்ற விஷயங்கள்லையும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமான் மற்றும் அம்பிகையை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு காரிய வெற்றியாகும். மனசில் இருந்த பயம் நீங்கி தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். மனுஷங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றது சாதாரணம்தான். ஆனால் சில மனிதர்களோட வாழ்க்கையே கஷ்டத்தோடு ஆரம்பித்து கஷ்டத்தோடு வளர்ந்து கஷ்டத்தோடையே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பட்டியலில் முதல் வரிசையில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை தடவை விழுந்தீங்க அப்படிங்கிற கணக்கு உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்னீங்க. அதனால தான் இந்த வாழ்க்கையை இன்னமும் உங்களால் வாழ முடியுது. ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் சந்திப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடத்துல குடைச்சல், மன அழுத்தம், உடல் சோர்வு இது எல்லாமே சேர்ந்து வரும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை முழுசாக நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்து நிறுத்துகிற மாதிரி கூட தோணியிருக்கும். நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு தனியாக உட்காந்து அழுத நாட்களும் இருக்குது. நம்மளுடைய கண்ணீரை யாராவது துடைக்க மாட்டாங்களா, யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிய இரவுகளும் இருக்குது. யாராவது என்னோட கஷ்டத்தை உணர்ந்து எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப நேரமாக ஃபோனை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இந்த வலியை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைதியான அழுகையின் சத்தம் கேட்கும். பல நேரங்களில் நீங்கள் கோபப்பட்டிருப்பீங்க. அந்த கோபம் கூட நியாயமான காரணத்துக்காகத்தான் இருக்கும். உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும். நீங்கள் 1000 நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதையெல்லாம் மறந்துருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க நல்லதுக்காக ஒரு விஷயத்தை கண்டிச்சிருப்பீங்க, அதை தப்பாக பேசுவாங்க. அதனாலேயே பல நேரங்களில் அமைதியாக இருந்திருப்பீங்க. அதனாலேயே பல நேரங்களில் நான் பேசினா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அமைதியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் சிரிக்கிற சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு கண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் முழுசாக நம்பினவங்களே உங்களை தாயப்படுத்தி பார்க்கும்போது இதுக்கும் மேலேயும் நான் யாருக்காக வாழ போகிறேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையை பேசுனதுனால தான் கெட்டவங்க ஆகிட்டீங்க. உங்களுக்கு மற்றவங்களை போல ஏமாற்ற தெரியல. அதனால தான் பல தடவையும் ஏமாந்துட்டீங்க. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் உங்கள் மனசில் அதிகளவு காயங்கள் இருக்குது. உங்களுக்கு பெருசாக ஆசைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், கடன் இல்லாமல் வாழணும். இதுதான் உங்களுடைய பெரிய ஆசையாக இருந்திருக்கும். ஒரு காலத்தில் 10,000 ரூபா சம்பாதிச்சப்போ கூட நிம்மதி இருந்துச்சு. ஆனால் இப்போ 30,000 40,000 சம்பாதிச்சாலும் இன்னும் பத்தலையே அப்படிங்கிற கவலையான நிலையில் தான் இருப்பீங்க. மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பளம் எங்கே போகுதுன்னு கணக்கு போடுற மாதிரியான வாழ்க்கை இருக்குது. இவ்வளவு சூழ்நிலைகளை தெரிஞ்சும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டுமே இதையெல்லாம் மனசில் மிகப்பெரிய பாரத்தை தூக்கி சுமந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நாள் கூட நீங்கள் வெளியே சொன்னது கிடையாது. நீங்கள் மட்டும் உங்களுடைய தைரியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா குடும்பமே உடஞ்சி போயிடும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வலிகளை எல்லாம் மறைச்சிட்டு சிரிக்க கற்றுக்கிட்டீங்க. கண்ணீரை மறைச்சி வேலை செய்ய கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி வாழ பழகிட்டீங்க. ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு நீண்ட இரவாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு விடியல் வரும். எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் ஒரு நாள் அமைதி வரும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காலம் கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இழந்த பணத்தை திரும்ப பெற போகிறீங்க. இழந்த நிம்மதியும் திரும்ப கிடைக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எதிரிகளும் உங்களை எத்தனை முறை தோற்கடித்து வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுந்து நின்று ஜெயிச்சு காட்டுவீங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான பலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கடவுளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சோதிக்கக்கூடிய மனுஷங்களுக்கு சாதாரண வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க. அவங்க அனுபவித்த கண்ணீருக்கு சமமான சந்தோஷத்தையும் ஒரு நாள் நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த நாள் உங்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை. நீங்கள் அனுபவித்த அத்தனைகளுக்கும் இன்னும் 3 மாதங்களுக்குள்ள சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது.
இது வரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுடைய உடல் நலனை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் சிலருக்கு அது வெளியில் தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் நலனையும் நீங்கள் பாதுகாக்கணும். உங்கள்கிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லேயும் சரி சமுதாயத்திலும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நல்லதொரு வேலையில் சேர போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல், கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய உறவு கெட்டிருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோட உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகிறாங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணும். 20 வயசில் இருந்தாலும் சரி, 70 வயசில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்கள் எல்லா கட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனால் உண்மையான அந்யோன்யம் இருக்காது, சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கணும். பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனாக இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளாக இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியாக பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசா புத்தியினோட பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்தே வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலும் தூய்மையான புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழ்நிலையில் இருந்து உணர்வுபூர்வமாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கலை அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும்
கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாவது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலையெல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உண்டு தாம் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு ஏங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தலை, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிருச்சுன்னா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்கக்கூட உண்மையான ஆள் கிடையாது. ஆனால் நீங்களாவே ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலம் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு, தடைகளை எல்லாம் விலக்க போகிறாரு. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி, புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பாங்க, நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோட இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது.
முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழிலில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ மட்டம் தட்டி பேசுகிறதோ அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமணம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை, அவங்களுடைய பழக்க வழக்கம், 2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.